ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கரூரில் நடந்த ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயத்தினால வந்து நிறைய பேர் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஓவியா ஆக்ட்ரஸ் வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நடிகர் விஜய் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக அரசியல் இறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பல ஊர்களுக்கு போயிட்டு வந்து நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுவும் வந்து இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலேருந்து வந்து சனிக்கிழமை வந்து ஒரு ஊராக தேர்ந்தெடுத்து போயிட்டு வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து நேற்று வந்து கரூர் சென்றபோது அங்கே வந்து அவரை பார்க்க வந்து மக்கள் வந்து ரொம்ப பெருசாக வந்து கூட்டம் வந்து சேர்ந்துட்டாங்க. அவர் வந்து ஏரியாவுக்கு வந்து லிமிட்டட் வந்து 10,000 மெம்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட அங்கே வந்து 20,000 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் பேச தொடங்கிய போதே அங்கே கூட்ட நெரிசல்னால் வந்து நிறைய பேர் வந்து சிக்கி வந்து பலியாகிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் கிட்டத்தட்ட வந்து 10 பேர் வந்து குழந்தைகள் அப்படின்ட்டு வந்து இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒரு கஷ்ட நிலைக்கு தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிரபலங்கள், அரசியல்வாதிகள் எல்லாமே அவங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இதில் இப்போ வந்து இந்த சம்பவத்தை பார்த்த நடிகர் விஜய் வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து இப்போ வந்து ஓவியா வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து நிறைய ரசிகர்கள் வந்து அவரை வந்து உண்மை என்னன்னு தெரியாமல் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் எங்கே போய் முடியுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.